ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். 2024 வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். இன்று 20/5/2024 வைகாசி 7 திங்கட்கிழமை. இன்றைய கோச்சார கிரக அமைப்பை பற்றி பார்க்கலாம். மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். 12 மாதங்களாக இந்த செவ்வாய் கிரகமானது தனது ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியாக 1.5 மாதம் வீதம் தொடர்ந்து பயணித்து வருகின்ற வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்று தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திற்கு செல்லவிருக்கிறார். மீனத்தில் இருந்த காலத்தில் இந்த 1.5 மாதம் மேஷராசியினுடைய இளைய சகோதரன், சகோதரி இவர்களுக்கு சொத்து வாங்கும் அமைப்பு ஏற்பட்டிருக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன வீட்டிலே தனாதிபதி, அதுவும் மேஷராசிக்கு 12க்கும் 9க்கும் உடையவர். ஆக 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தன வீடு அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால் பண வரவு என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். காரணம், மேஷராசிக்கு 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தில் புதன் குருவோடு இணைந்திருக்கிறது. கடன்கார கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது புதன், கேது, இவர்களை குரு தொடர்பு கொண்டிருக்கின்றார். தேவையில்லாமல் கடன் வாங்கும் அமைப்பு நிலை உருவாகும். காரணம், ராகுவினுடைய தொடர்பு ரிஷபத்திற்கு கிடைத்திருக்கிறது. வண்டி வாகன வசதிகள் வாங்கிறது, வசதி உருவாகிறதுக்கு பேராசை என்ற ஒரு எண்ணத்தை தூண்டிவிடுவார். வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, இப்படி ஒரு எண்ணங்கள் வரும். காரணம், செவ்வாய் மேஷத்திலிருந்து 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார். அப்போது இந்த 4ஆம் இடம் என்பது வண்டி வாகன வசதிகள், சொத்துக்கள், இதெல்லாம் அது வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்படும். அதனால் கடன் அதிகமாக வாங்கி சொத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். மேக்சிமம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஜாதகர் உயிர்கண்டத்திலிருந்து தப்பிப்பார். பல்லு ட்ரீட்மெண்ட் போக வேண்டி வரும். கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. தந்தைக்கு காலில் அடிபடக்கூடிய அமைப்பு உள்ளது. காரணம், சனி 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துக்கு எட்ட பார்க்குறார். அதே சமயத்தில் கோச்சாரத்தில் செவ்வாய், கோச்சாரங்களை பற்றி தான் பேசுகிறோம், செவ்வாயும் 8ஆம் பார்வையாக விருட்சகத்தை பார்க்குறது. ஆக அது 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு என்பதால் விபத்து தந்தைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் காலில் அடிபட ஒரு அமைப்பு இருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டியில் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், எச்சரிக்கையாக போகணும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாயினுடைய ஆரோக்கியம் கெடும் இந்த 1.5 மாதத்தில். ஏன்னா 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். 4ஆம் இடம் தாயினுடைய ஸ்தானம். அது தாய்க்கு உடல் ஆரோக்கியம் ஒரு முறை மருத்துவரிடம் சென்று மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது நல்லது. தனாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதால நிறைய வருவாய் வரும். அதே சமயத்தில் 12க்கு உரிய கிரகம் குரு என்பதால் பண விரயம் நடைபெறும். அதனால் இந்த பணத்தை யார்கிட்டையாவது பத்திரமா கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. மாமனார் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து கிடைப்பதற்கு யோகா அமைப்பு இருக்கிறது. மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வரும்.
மேஷ ராசி அன்பர்கள் கன்னியில் கேது இருக்கும் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வம்பு வழக்கு கேஸு போட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஜெயிக்க முடியாது. என்னென்னா ரிஷபத்திலேருந்து குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ வம்பு வழக்கு, கடன், எதிரி தொந்தரவுகள் அந்த இடத்த உபரி பண்ணிக்கிட்டே இருப்பார், அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார். குருவோட வேலை அதுதான். அதனால் இந்த ஒரு வருட காலத்திற்கு மேக்சிமம் மேஷராசி அன்பர்கள் யார் மேலேயும் கேஸ் போடாத இருக்கிறது நல்லது. வேலையில் மாற்றம் வரும். 6ஆம் இடம் வேலை இல்லையா, ஆகினால மேஷராசி அன்பர்கள் வேலையில் சில மாற்றங்கள் வருவதை எதிர்கொள்வார்கள். பேருக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிடும். சக்கரவியாதி இருக்குது இல்லையா, குரு இந்த 6ஆம் இடம்ன்றது நோய். அப்போ குரு பார்க்கறதால சக்கரை வியாதியை அதிகப்படுத்தி விடுவார். அதனால் வேலைக்கு அந்த மாத்திரை எடுத்துக்கிறதும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டதுன்னா தேவையில்லாத மன அழுத்தம், பிரச்சனைகள், அமைதி இல்லாத ஒரு சூழல் உருவாகும், மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஆகையினால் மேஷராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தன வரவு அதிகமாக இருக்கும், சொத்து சுகம் கூடும், வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.